சித்த மருத்துவர் இருக்காங்க. அவங்களும் 12 வரைக்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சித்த மருத்துவத்த படிச்சாங்க. ஆங்கில மருத்துவரும் 12 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஆங்கில மருத்துவத்த படிச்சாங்க. அதுக்காக அவங்க சொல்கிறது மட்டும் தான் சரி, இல்ல இவங்க சொல்கிறது மட்டும் தான் சரின்னு கிடையாது. 2 பேருமே படிச்சிருக்காங்க. 2 பேரும் சொல்றது சரிதான். இவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க சொல்றது சரி, இவங்க டிபார்ட்மெண்ட்ல இவங்க சொல்றது சரி. இவங்க படிச்சது அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க படிச்சது இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ பொறந்த குழந்தைங்களுக்கு தாய்மார்களுக்கு வந்து பால் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் பால் குடுக்குறாங்க. பசும்பால் குடுக்க சொன்னா, ஐய்யய்யோ! எங்க டாக்டர் வந்து பவுடர் பால் தான் குடுக்க சொன்னாரு. அத தவிர்த்து வேற எதுவும் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அந்த குழந்தைக்கு சத்தே இல்லையாம். உங்க டாக்டர் பேச்ச கேட்டீங்கல்ல, அந்த பவுடர் பால் குடுத்தீங்கல்ல, அந்த குழந்தைக்கு சத்து இருக்கணும்ல, ஏன் இல்ல? நாங்கலாம் பசும்பால் குடுத்து வளர்க்கலையா? ஏன் நம்ம அம்மாக்கள், நம்ம பாட்டிகள்லாம் நம்மளுக்கு பசும்பால் குடுத்து வளர்க்கலையா? நம்மலாம் சத்தா இல்லையா? பசும்பால்லையும் சத்து இருக்கு. கேட்டா ஒத்துக்காது, ஒத்துக்காதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க இந்த கெமிக்கல் கலந்து பவுடர் வீணா போகாம இருக்கிறதுக்கு கெமிக்கல் கலந்து விக்கிற பவுடர் நல்ல பவுடரு. டைரக்ட்டா கிடைக்கிற பசும்பால் வந்து உங்களுக்கு கெட்டதா?